எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன செய்ய போறோம்னா மரவள்ளி கிழங்குல புட்டு. அதாவது நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு நிறைய ஐட்டம் செஞ்சுருக்கிறோம். பொரியல் செய்யலாம், சும்மா அப்படியே மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிடலாம், அதை தாளித்து சாப்பிடலாம். அந்த மாதிரி நிறைய ஐட்டம் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக புட்டு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக நல்லாயிருக்கும். இப்போ அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ மரவள்ளி கிழங்கு வாங்கியிருக்கிறேன். நல்ல கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க. கிழங்குல நிறைய வகை இருக்குது பாருங்க. இந்த மாதிரி வகை உள்ள கிழங்கு வாங்கினீங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உள்ளே ஒவ்வொன்றும் நம்ம உரிக்கும் பொழுது பார்த்தீங்களா இந்த கலர் தான் இருக்கணும். இந்த கலர் இருந்துச்சுன்னா கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நம்ம சமைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா மெதுவாகவும் இருக்கும். கிழங்கு புட்டு செய்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கணும். அப்போ இந்த மாதிரி கிழங்கு எடுத்துக்கோங்க. உரிக்கும் பொழுது இங்கே வெள்ளையாக வந்துச்சுன்னா அது சிப்ஸ் போடுவாங்க. மற்றதுக்கெல்லாம் பொரியலுக்கெல்லாம் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி பட்டையை எடுத்துக்கோங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி எல்லாத்தையுமே பட்டை எடுத்துடணும். நான் எடுத்துக்கிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சீவி எடுத்துட்டோம். மேத்தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். இதை எடுத்து நல்லா நைஸாக விசிற வைக்கங்க. இது பெருசு, கொஞ்சம் பெருசாக வரும். இது கொஞ்சம் சின்னதாக வரும். நான் இது சின்னது பக்கம் தான் செலவுறேன். இந்த மாதிரி இப்போ இதை ஒரு சைடாக, அதாவது இப்போ இதை நம்ம ஒரு சைடாக அப்படியே சிரவிக்கிட்டே போகலாம். ஒவ்வொன்றில் உள்ளே நார் இருக்கும். அதுக்காகத்தான் நான் இப்படி மொத்தமாக சிரவுறேன். அந்த நார் இருந்துச்சுன்னா எடுத்துடலாம். நார் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு நல்லா மொத்தமாகவே இப்படி சீவிக்கிட்டு போயிடலாம். பாருங்க இப்படி. எனக்கு இதில் நார் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள், நார் இல்லை. சிரவி பார்த்தா தான் தெரியும். சிரவங்காட்டி தெரியாது இல்லையா? அதனால தான் நான் அப்படி சிரவினேன். இப்போ அது நார் இல்லை, அதனால் நான் எப்படி சிரவிக்கிறேன். அதாவது நல்லா நைஸாக சிரவி இருக்கிறேன். இந்த மாதிரி சிரவிக்கணும். புட்டு செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாம் சிரவி எடுத்துட்டோம். இப்போ இது எனக்கு 1 கப்பு வரும். இந்த கப்பால் 1 கப்பு அளவு வரும். இப்போ இந்த 1 கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வறுத்து இதில் சேர்த்துக்கணும். இடியப்ப மாவு, புட்டு மாவெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த மாவு எடுத்துக்கலாம். அதெல்லாம் இல்லைன்னா சாதாரண பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இது நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். ரெடிமேடு இட்லி செஞ்சுக்கலாம், புட்டு செஞ்சுக்கலாம், சேமியா செஞ்சுக்கலாம். 3க்கு நான் அரைச்சிக்கிட்டு வந்தேன் அன்றைக்கி. அந்த மாவில் தான் இன்றைக்கி நான் 1 கப்பு எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி மாவு இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி வேறு அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். எவ்வளவு மரவள்ளி கிழங்கு சிரவணது இருக்குதோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு பாத்திரத்தை போட்டு வறுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோவிலே வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சிடக்கூடாது. கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி கலர் மாறிடும், ஒரு பக்கம் அடி பிடிச்சிடும். அதனால் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாவை சில பேர் வறுக்காமலாம் போடுவாங்க. அப்படி வறுக்காமல் போடாதீங்க, நல்லா இருக்காது. மாவை வறுத்து சேர்த்திங்கன்னா தான் புட்டு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் போல் சால்ட்டு போடணும். நல்லா கையில் அள்ளி போட்டால் தான் எனக்கு கணக்கு தெரியும். இந்த மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கலர் இந்த மாவில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாவில் சூடாக தான் இருக்குது. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சிரவி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கு இதையும் இதில் போட்டு நல்லா கிளறிக்கணும். சூடாக இருந்துச்சுன்னா கரண்டியாலே கிளறிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கையில் அது கிண்ட அது சூடு போயிடும். சூடு அவ்வளோக்குன்னு இல்லை. இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம இப்படியே புட்டு செய்ய முடியாது. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம்.
லைட்டாக தான் அரைக்கணும், ரொம்ப அரைக்கக்கூடாது, ரொம்ப போடக்கூடாது, கம்மியாக போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் விடணும். நான் விட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா நைஸாக வந்துருச்சு. இப்போ என்ன வேணும், இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை இப்போ டம்ளரு கப்பு எதில் வேணாலும் வைக்கலாம், நல்லாயிருக்கு. இன்றைக்கி நான் ரொம்ப வித்தியாசமாக இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறேன். இட்லி மாதிரியும் இருக்கும், பார்க்குறதுக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து அதாவது பட்டாணி குழம்பு வச்சுருக்கிறேன், பச்சை பட்டாணி போட்டு அந்த கடலை குழம்பு மாதிரியே இருக்கும். இது இட்லி மாதிரி ஊற்றி கொடுத்தா நல்லா சாப்பிடாத மரவள்ளி கிழங்கெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி இட்லி தட்டில் வித்தியாசமாக ஊற்ற போகிறேன். அதில் வந்து இது மாதிரி நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் தேங்காய் பூ போட்டுக்கோங்க. நான் தேங்காய் பூவை மிக்சியில் போட்டு இப்படி அடித்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ இப்படி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் பூ சேர்த்துட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த புட்டு மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்படி ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி மாதிரியே பார்க்குறதுக்கு. டம்ளர்லேயே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்னும் அரைச்சி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் போல் தேங்காய் பூ தூவிக்கோங்க. நல்லா தூவி விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் போல் இன்னும் கொஞ்சம் மாவு, அதாவது அந்த தேங்காயை மூடுற மாதிரி போட்டு விட்டு லைட்டாக அந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விடுங்க. இந்த மாதிரி அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது இட்லி மாதிரியே கிடைக்கணும். இதே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிற பாருங்க கொதிக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சு இட்லி வேகிற மாதிரி ஒரு 5-7 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ இருக்கட்டும், நான் காட்டுறேன். இட்லி சட்டியில் புட்டு வச்சுட்டா வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி டம்ளரு கப்பு நீங்கள் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். இதுலேயே நான் இப்போ வைக்க போகிறேன். இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைங்க நல்லா, அதாவது பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி கண்ணை கவர்ற மாதிரி வச்சா தானே சாப்பிட்றாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி இதுலேயே நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம எண்ணெய் தடவியாச்சு. எண்ணெய் தடவினோன்னா கொஞ்சம் போல் தேங்காய் பூ, இந்த புட்டு மாவு அதையும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் தேங்காய் பூ போட்டு லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரியே எல்லாத்துலேயும் வச்சிடலாம். இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இப்படி தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் வெந்துருச்சா வேகலையானா. பாருங்கள், நல்லா வெந்து நிற்கிது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டம்ளரு கப்பு எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவி மாவெல்லாம் போட்டு புல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீத்தட்டிலே வச்சாச்சு. இப்போ அப்படியே வச்சு மூடி வச்சுக்கலாம், இருக்கட்டும். இப்போ இது ஆறிடுச்சு, நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செமையாக இருக்குது, இட்லி மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்பொழுது குழந்தைங்க யார் வேண்டான்னு சொல்லுவாங்க. எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம், இப்படி கமுத்துக்கலாம். அப்படி லேசாக தட்டினாலே வந்துடும். இப்போ பாருங்கள், மரவள்ளி கிழங்கு வச்சு புட்டு இட்லி மாதிரியே செஞ்சுருக்கிறேன். ரொம்ப அருமையாக வந்திருக்குது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு இதுக்கு வந்து அதாவது நாட்டு சக்கரை இல்லை தேங்காய் பால் இல்லை ஏதோ கடலைக்கறி இந்த மாதிரி நம்ம வச்சு கொடுத்தோம்னா பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, சின்ன குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிட்டா இருக்குது. குருமா செஞ்சுருக்கிறேன், பச்சை பட்டாணி கடலை குழம்பு. இந்த மாதிரி நம்ம ஊற்றி சாப்பிடும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் போல் கரும்பு சர்க்கரையும் தொட்டுக்கலாம். கடலைக்கறிக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கடலைக்கறி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள் புட்டு உடச்சி காட்டுறேன். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள், நல்லா வெந்து இதில் கரும்பு சர்க்கரை இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும். நல்லா சத்தான ஒரு ரெசிபி செஞ்சு காட்டியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து வெறும் அரிசி மாவில் புட்டு செஞ்சாலே நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு அவ்வளோ சேர்த்துருக்குறோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாட்டு சமையலுக்கு
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.